Hi friends, Namaste, Vanakkam. Welcome to our channel Learning Hindi with Lotus. இந்த வீடியோவில் ஹிந்தி உயிரெழுத்துக்களில் உள்ள 13 எழுத்துக்களையும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் A. எப்படி எழுதலாம்? நம்ம 3 போடுவோம் இல்லைங்களா, 3 எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடுவில் ஒரு சிறிய கோடு, பக்கத்தில் மேலேருந்து கீழே ஒரு கோடு, கடைசியாக தலைக்கோடு. ஹிந்தியில் எப்போவுமே தலைக்கோடு கடைசியாக தான் போடணும். எப்படி எழுதுனா 3 போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு மேலேருந்து கீழே ஒரு கோடு. லெட்டர் A. ஸ்வர் A. இதில் நம்ம ஹிந்தியில் இந்த ஆவை 31 நம்பர் எழுதி நடுவில் ஒரு கோடு போட்டு கடைசியாக தலைக்கோடு போட்டு எழுதுறது, இந்த மாதிரி ஷார்ட்கட்டு ஈயை எஸ் போட்டு எழுதுறது, அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் எழுதலாம். பட் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோன்னா கடைசி வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம தமிழில் எழுதும்போது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறோமோ அந்த மாதிரி ஹிந்தியில் இந்த மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி முடிக்கிறத நம்ம கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பழகிக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நமக்கு அது ஞாபகம் இருக்கும். அடுத்த லெட்டர் ஆ. ஆ எப்படி எழுதலாம் அப்படின்னா எழுதுகிறோம் இல்லையா, அது குரில். ஆ நெடில். அதே எப்படி எழுதணுமோ அதே மாதிரி 3 போட்டுக்கிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு பக்கத்தில் மேலேருந்து கீழே ஒரு கோடு எழுத்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டால் ஆ. நெடில் ஆ. ஃபைனலாக தலைக்கோடு. 3 எழுதி நடுவில் ஒரு கோடு, பக்கத்தில் 2 கோடு, ஃபைனலாக தலைக்கோடு எப்போவுமே லாஸ்ட்டாக போடணும். ஆ. நெக்ஸ்ட்டு ஈ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஈ எழுதுறதுக்கு சின்னதாக ஒரு கோடு மேலேருந்து கீழே எழுத்து, அதுக்கப்புறம் எஸ் போடுவோம் இல்லையா, இங்கிலீஷ் லெட்டர் எஸ், அதை மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி சுழிச்சு விடுங்க எஸ்ஸுக்கு அப்புறம். ஃபைனலாக தலைக்கோடு போட்டிங்கன்னா குரில் இ. ஒரு சிறிய கோடு சி மாதிரி போட்டு எஸ் மாதிரி போட்டி ஃபைனலாக சுழிச்சு விட்டு மேலே தலைக்கோடு போட்டிங்கன்னா இ. இ. அடுத்த எழுத்து இ. இ எப்படி எழுதணும் அதே மாதிரி சிறிய கோடு, அதுக்கப்புறம் எஸ் போட்டு கீழே சுழிச்சு விடுங்க. மேலே இந்த மாதிரி ஒரு சிறிய கொம்பு, கடைசியாக தலைக்கட்டு. கொம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தலைக்கட்டு போடுவோம். ஏன்னா இதில் நம்ம ஹிந்தியில் எப்போவுமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நான் அந்த மேலே டைட்டில் எழுதியிருக்கேன் இல்லையா ஹிந்தி ஸ்வர், அது கூட ஹி இந்தி அப்படின்னு எழுதிட்டு ஃபைனலாக தலைக்கோடு போடுவோம். ஈ. நெடில். அடுத்த லெட்டர் உ. உ நம்ம 3 மட்டும் போட்டு மேலே தலைக்கோடு போட்டிங்கன்னா உ. குரில் உ. இது நம்ம ஷார்ட்ஸில் 2 லைன்ஸில் எழுதியிருப்போம். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நெடில் ஊ. 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நடுவில் சுழிச்சு விடுங்க, மேலே தலைக்கோடு போடுங்க. ஊ. நெடில் ஊ. அடுத்த லெட்டர் ரூ. ரூக்கு மேலேருந்து கீழே ஒரு கோடு இழுத்துக்கிட்டு முன்னாடி இந்த மாதிரி கோடு இழுத்து இங்கேருந்து இப்படி சுழிச்சு விடுங்க. அடுத்தது அந்த இதுலேருந்து சி மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இது ரூ. உங்களுக்கு எழுத நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரளமாக வந்துடும். ரூ. தலைக்கோடு கடைசியாக போட்டுக்கோங்க. ரூ எப்படி எழுதலாம், ஒரு கோடு இந்த சைட்லேருந்து கோடு இழுத்து
போட்டிங்கன்னா ரூ. அடுத்த ஸ்வர் ஏ. இப்படி எழுதலாம். ஒரு சிறிய கோடு போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலேருந்து கீழே இழுத்து விட்டுருங்க. பக்கத்தில் ஒரு சிறிய கோடு, அதுக்கப்புறம் தலைக்கோடு ஏ. நம்ம இதோட ஒரு ஸ்வருக்கும் நம்ம வேர்ட்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்போ உங்களுக்கு எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது இன்னும் சுலபமாக புரியும். ஏ. அடுத்த ஸ்வர் ஐ. நம்ம ஏ எழுதணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கோடு போட்டு கீழே இழுத்து விட்டு பக்கத்தில் சிறிய கோடு போட்டு அந்த சிறிய கோடுலேருந்து மேலே ஒரு கொம்பு போடணும். இந்த மாதிரி கடைசியாக தலைக்கோடு போட்டிங்கன்னா ஐ. ஸ்வர் ஐ. அடுத்த ஸ்வர் ஓ. ஓ எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் ஆ எழுதணும் இல்லைங்களா, அதே மாதிரி நம்பர் 3 எழுதி நடுவில் ஒரு சிறிய கோடு, பக்கத்தில் ஒரு கோடு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு ஆ வரும் இல்லையா, ஆ எழுதி அதுக்கு மேலே ஒரு கொம்பு போட்டோன்னா ஓ. ஃபைனலாக தலைக்கோடு போடணும். 3 போட்டுக்கோங்க. 3 போட்டு நடுவில் ஒரு சிறிய கோடு, பக்கத்தில் 2 கோடு போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டு தலைக்கோடு போட்டிங்கன்னா ஓ. அடுத்த ஸ்வர் ஔ. ஒன்றும் ஸ்லோவாக எப்படி எழுதணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். இது உங்களுக்கு எழுத பழகும்போது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம். உங்களுக்கு எழுத நீங்கள் பழகும்போது ஈஸியாக வந்துடும். ஆ போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் ஆ ஆகிடும். அதுக்கு மேலே 2 கொம்பு போட்டிங்கன்னா ஔ. ஃபைனலாக தலைக்கோடு. ஆ போட்டு ஆ மேலே 2 கொம்பு போட்டு தலைக்கோடு போட்டிங்கன்னா ஸ்வர் ஔ. அடுத்த ஸ்வர் அம். ஆ போட்டு இதுக்கு மேலே சிறிய புள்ளி, அதுக்கப்புறம் தலைக்கோடு அம். இது நம்ம தலைக்கோடு போட்டு கூட அப்புறம் வைக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பெரிய வார்த்தைகளாக எழுதும்போது இங்கே மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, ஹிந்தி ஸ்வர், இந்த மாதிரி இஸ் வ இர் அப்படின்னு எழுதும்போது நம்ம ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தலைக்கோடு போடுவோம். இதுதான் இதோட நம்ம முறையாக ஃபாலோ பண்ணுற மெத்தடு. அஹ. ஆ போட்டு ஸ்வர் ஆ எழுதுகிறோம் இல்லையா, ஆ எழுதி பக்கத்தில் 2 புள்ளி வச்சோன்னா இது அஹ. அஹ. ஆ டு அஹ ஒரு ஸ்வரம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்வருக்கும் உள்ள சில 10 வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தன்யவாத்.